குலசாமியோட எல்லையில் யாரிடம் அருள்வாக்கு கேட்கணும்? உங்கள் சாமிங்க, உங்கள் சாமியாடி. உங்கள் குலசாமி கோயிலுக்கு போகிறீங்க, சாமியாடி வர்றாங்கள, சாமியாடி பெருமக்க. உங்கள் எல்லையில் எந்த சாமிகிட்ட யாருக்கிட்ட அருள்வாக்கு கேட்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். குலசாமி எல்லையில் நிறைய அதிசயம் இருக்கும், நிறைய மகத்துவம் இருக்கும், எல்லாருக்கும் தெரியாது. அந்த ஒரு சில அதிசயங்களையும் மகத்துவத்தையும் இப்போ அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். நீங்கள் குலசாமி எல்லைக்கு போனீங்கன்னா போய் சாமியை கும்பிட்டு ஒரு தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா நல்ல மனக்கவலைகளை கொட்டிட்டு நிம்மதியாக எல்லையில் எல்லா மக்களையும் சந்திச்சுட்டு வர்றது மட்டும் வழிபாடு அல்ல. ஆனால் அந்த எல்லையில் நமக்கு தெரியாத அதிசயங்கள் நிறைய நடக்கும். உங்கள் குலசாமி எல்லையில் உங்களுக்கு தெரியாத அதிசயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் நாம் பயன்படுத்த மாட்டோம். அப்படி என்னங்க அதிசயம்? உங்கள் குலசாமி எல்லைக்கு நீங்கள் போகிறீங்களா? உங்கள் குலசாமி எல்லை மற்ற ஆலயங்களுக்கும் குலசாமி எல்லைக்கும் போகிறதுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் குலசாமி நேருக்கு நேராக பேசுகிற தெய்வம், உங்கள் கூட உங்கள் முன்னாடி நின்று பேசுகிற தெய்வம், அதான் குலசாமி. நீங்கள் அந்த எல்லைக்கு போய் அந்த தெய்வத்திட்ட வைக்கிற கோரிக்கை உடனுக்கு உடனே பதில் கிடைக்கும். வேறு எங்கேயும் கிடைக்காது, குலசாமி எல்லையில் கிடைக்கும். நீங்கள் என்ன கேள்வி முன் வச்சாலும் அந்த கேள்விக்கு அந்த சாமி உங்களுக்கு பதில் கொடுக்கும். அதுக்கு தான் அது காத்திருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் செய்ய மாட்டோம். சாமியை கும்பிடுவோம், நல்லா மகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு பக்கம் வாக்குவாதங்கள் எடுத்தால் அதில் பங்கெடுத்துக்கிடுவோம், நல்லா அழகாக வீட்டுக்கு வந்து சேருவோம். ஆனால் அடுத்த முறை போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சாமியை உங்கள் கூட பேச வைக்கணும். எப்படி பேச வைப்பீங்க? எப்படிங்க பேச வைக்கிறது? எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி பேச வைக்கணும் தெரியுமா? உங்கள் எல்லையில் சாமி ஆடுவாங்க, சாமி ஆடிய சாமி வந்து நேருக்கு நேராக நின்று உங்க கூட பேசிடாதுங்க. குலசாமி எல்லையில் இருக்க மகத்துவம் என்ன தெரியுமா? அந்த சாமி உங்க கூட பேசுறதுக்காகத்தான் அந்த சாமியாடிய மேலேயே வருது. அந்த சாமி ஏன் வரணும்? நாளும் இருக்கு, அந்த எல்லையில் இருக்கு. அந்த சாமி ஏன் மனுஷன் மேல வர காரணம் என்ன? எதுக்கு வரணும்? அதனுடைய நோக்கம் என்ன? சாமி வந்து நல்லா மனுஷன் மேல நின்று ஆடி அதனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யவா? இல்லைங்க, இல்லை. இதான் நிறைய சனம் புரியாம கிடக்கு. அந்த சாமி ஏன் மனுஷன் மேல, ஏன் சாமியாடி மேல வருது தெரியுமா? உங்களுக்கு நேருக்கு நேரா நின்று உங்களுடைய குறைகளை தீர்த்து கொடுக்கதான் அந்த சாமி வருது. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வர்ற சாமியை விட்டுருவோம். ஏன்னா நமக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கே. என்னங்க, அவரு வந்த சாமிகிட்ட அவர்கிட்ட போய் நான் விபூதி வாங்கணுமா? இல்லை அவர் காலில் போய் நான் விழுகணுமா? இல்லை அவர் சொல்றத நான் கேட்கணுமா? இப்போ என் கௌரவம் என்ன ஆகும்? இப்போ என்னுடைய சொந்த பந்தங்க என்ன நினைப்பாங்க? அவர் வேற பங்காளிங்க, என் பங்காளி இல்லை, என் உடன் பங்காளி இல்லை. அவங்க வேற எது அவர்கிட்ட போய் நான், அவர் சாமியே ஆடலைங்க, அவர் பொய்யா ஆடுறாரு, அதை செய்யறாரு, இதை செய்யறாரு, 1000 காரண குறைய நம்ம சொல்லி நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். அதான் யதார்த்தமான உண்மை. சரி, இருக்கட்டுமே. அப்படி அதெல்லாம் மீறி எல்லா மக்களும் சம உண்மையான தெய்வம் யாரு மேல வருது அப்படின்னு நம்பி நிக்கிற மக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. என்ன பண்ணணும் தெரியுமா? சாமி வருது, சாமி ஆடி அழைக்கிறாங்க. சாமி வந்தவனம் போய் ஜக்குன்னு முன்னாடி போய் நிக்கணும். அந்த சாமியாடி முன்னாடி போய் நிக்கணுங்க. சாமியாடி முன்னாடி போய் நீங்க நிக்கணும். உங்க மனசுல இருக்க கேள்விகளை, குறைகளை அந்த தெய்வத்திட்ட நீங்க முன் வைக்கணும். பொய்யா ஆடுறாங்க, போலி, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சாமியாவது உண்மையா ஆடுவாங்கல்ல. 1000 சாமி ஆடினா ஒரு சாமி அந்த எல்லையில இருக்கு. 1 2 3 5 7 21 தெய்வம்லாம் ஆடி வர்ற எல்லையில நிறைய இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எந்த சாமி உங்க மனசாட்சிக்கு அவர் மேல உண்மையா வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவர் முன்னாடி போய் நீங்க நின்றணும். நீங்க நின்னீங்க அப்படின்னா 2 விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று அருள் வாக்கு, இல்லை அப்படின்னா ஆச்சார விபூதி. இது 2மே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஆனால் பெரும்பாலான எல்லைகள்ல செய்வாங்க, எல்லாரும் செய்வாங்க, சாமி கிட்ட போய் வணங்குவாங்க, நல்லா நல்லா ஆச்சார விபூதி வாங்குவாங்க, அருள் வாக்கு கேட்பாங்க. ஆனால் முந்தைய காலங்களை விட இப்ப கொஞ்சம் பின் தங்கியிருக்குன்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், சாமி ஆடாத பெருமக்களுக்கு, குலதெய்வத்தை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பெருமக்களுக்கு சொல்றேன், சாமி ஆடிய சாமியா பாருங்க. அந்த சாமியாடி மேல நம்பிக்கையை வைங்க. அந்த சாமியாடி நம்ம குறைகளை தீர்ப்பாரு, நம்ம முகம் பார்ப்பாருன்னு நினைங்க. நீங்க போய் நில்லுங்களேன். நீங்க வச்ச நம்பிக்கை உங்க மடியில உங்களுக்கு பலனா கிடைக்கும். சாமி முகம் பார்க்க மகிழ்ச்சியா சந்தோஷமா உங்களுக்கு அருள்வாக்கு சொல்லும், ஆச்சார விபூதி கொடுக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கல அப்படின்னா நீங்க வந்து என்னை என்னான்னு கேளுங்க, இந்த பதிவுல திருப்பி கேளுங்க.
திருப்பி கேளுங்க. சத்தியமா நடக்க அடிச்சு சொல்றேன். சத்தியமா நடக்கும். இது ஒரு மகத்துவம். இதை எல்லாரும் செய்ய மாட்டான். எல்லாரும் செய்ய மாட்டான். எல்லாரும் செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை இந்த இடத்துல பதிவு பண்ண நான் ஆசைப்படுறேன். சரிங்க, இருக்கட்டும். பதிவுக்கு வருவோமே. குலசாமியோட எல்லையில யாருகிட்ட அருள்வாக்கு கேட்கணும்? சரிங்க, நீங்க சொல்றது சரிதான், நான் ஏத்துக்கிறேன். யாருங்க, எப்படிங்க, யாருகிட்டங்க போய் நான் அருள்வாக்கு கேட்கறது? என் குடும்பத்துல ஆண்கள் ஆடுறாங்க, பெண்கள் ஆடுறாங்க. வந்த சாமியை வந்து இன்னொருத்தர் வராலாங்கிறாரு. இன்னொரு சாமி இந்த சாமி தான் நான் ஆடுவேன்னு சொல்றாரு. வந்த சாமி இது இல்ல பொய் சாமின்னு சொல்றாரு. இது மாதிரிலாம் குழப்பங்கள் நிறைய இருக்கேங்க. நான் யாருக்கிட்ட போய் எப்படி நான் விபூதி வாங்குறது? எந்த சாமி அருள்வாக்கு சொல்லும்னு என்னை நான் நம்பி நிக்கிறது அப்படின்னு ஒரு சில மக்கள் நீங்க உங்க மனசுக்குள்ள கேள்வி இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த எல்லைக்கு போகும்போதே வீட்டுல எப்படி அந்த சாமியை நினைச்சு ஒரு நல்ல ஒரு பக்கத்துல இருக்க புண்ணிய ஸ்தலங்கள்ல தீர்த்தம் கொண்டு போகணும். எல்லைக்கு தீர்த்தத்தை கொண்டு போய் அந்த எல்லையில இறக்கி சாமி அங்க அழைச்சு ஆடும்போது, சாமி ஆடும்போது அழைக்கும் போது நிப்பாட்டி நின்று நல்லா வணங்கணும், பரிபூரணமா வணங்கணும். சாமி அழைச்சு ஆடி அப்படி ஓஞ்சி நிற்கும் போது முதலா போய் நீங்க அந்த இடத்துல காலில் விழுகணும். அதை எப்படி நீங்க அடையாளம் காண முடியும் அப்படின்னா, நீங்க அந்த எல்லையில தீர்த்தத்தை வைக்கும் போதே உங்க மனசுல நீங்க நினைக்கணும், ஐயா இன்னைக்கு இத்தனை குறை நிறையோட நான் வந்திருக்கேன். உண்மையான தெய்வம் நீ இந்த எல்லையில இந்த சனங்க மேல வர்றது முக்காலத்துக்கு சத்தியமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீயே வாக்கு சொல்லு, எனக்கு குறை நிறைகளை சொல்லு. இன்னைக்கு நீ வரணும், நீ என்கிட்ட பேசணும், நான் உங்ககிட்ட கேள்விகளை முன் வைக்கணும், எனக்கு நீ என்னை நீ முகம் பார்க்கணும் அப்படின்னு அந்த சாமி கிட்ட பரிபூரணமா நீங்க வேண்டுங்க. வேண்டுனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சாமி அழைக்கும் போது எந்த சாமி பரிபூரணமா வருதோ அந்த சாமி உங்களை அழைக்கும். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சாமி உங்களை அழைக்கணும், அந்த சாமி உங்ககிட்ட வரும். அலையாம வந்து உங்ககிட்ட அந்த சாமி நீங்க வச்ச கோரிக்கைக்கு அந்த சாமியாடி உங்களுக்கு அந்த இடத்துல பதில் சொல்லுவாரு. உண்மையான பக்தியும் எப்படி கள்ளங்கவடம் இல்லாத அந்த தெய்வத்தின் மேல வச்சிருக்க பெரும் நம்பிக்கை தாங்க நமக்கு அந்த தெய்வத்தை இருக்கு, நான் உன்னைய காக்குறேன்னு நிறுவனம் செய்யறது. சரி, வேற என்னங்க? அப்படி இல்லைன்னா என்னங்க பண்றது? அப்படி அந்த சாமி அழைக்கலன்னா என்ன பண்றது? அந்த சாமியே வரலை, எங்க சாமியே வரலைங்க, சாமியே கும்பிட அந்த சாமி அழைக்கிறதுலேயே ஒரு சில குழப்பங்கள்லாம் வருதுங்க. அப்ப நான் என்னங்க பண்றது? எப்படிங்க என் சாமிகிட்ட நான் பேசுறது? அப்படின்னா அது போன்ற ஒரு மக்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா அந்த எல்லையில போய் நல்லா முட்டிக்கால போட்டு, ஐயா இந்த எல்லையில நீ இருக்கிறது உண்மையா இருந்தா நான் போறேன், என்னால முடிஞ்சதை எல்லைக்கு செஞ்சுட்டேன், நான் போறேன், ஏன் எல்லைக்கு நீ வரணும் அப்படின்னு அந்த சாமியை காணிக்க வச்சு நீங்க அழைச்சிட்டு வரணும். அந்த சொல்ல அந்த இடத்துல சொல்லிட்டு வரணும். சாமியே ஆடாத அந்த எல்லையில, சாமியாடிகளே இல்லாத எல்லையில நீங்க வைக்கிற கோரிக்கை அந்த சாமி ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க காணிக்க வச்ச அடுத்த ஒரு 7 நாள் இல்லைன்னா 14 நாட்குள்ள உங்க வீட்டுக்கு அந்த சாமி வரும். சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கோங்க. உண்மையான தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். சரி, இன்னைக்கு இந்த பதிவுல குலசாமி எல்லையில யாருகிட்ட அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு எல்லை இருக்குன்னா அந்த எல்லையில நிறைய தெய்வங்கள் இருக்கும். பரிவார தெய்வங்கள் இருக்கும், முன்னோடி தெய்வங்கள் இருக்கும், தலைமை தெய்வம் இருக்கும். அந்த எல்லையில இருக்க ஒரு சில காவல் தெய்வம் பெண் தெய்வமா இருக்கும், ஆண் தெய்வமா இருக்கும். அதனுடைய வாகன காவல் வாகனமா யானை இருக்கும், குதிரை இருக்கும், நாய் இருக்கும், இது போன்று நிறைய இருக்கும். அப்ப அந்த எல்லையில பேசுற தெய்வம், பேசும் தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் தலைமை தெய்வம். இந்த தெய்வம் பேசும் தெய்வம் அப்பா, இந்த தெய்வம் ஆடி அருள்வாக்கு சொல்ற தெய்வம் அப்பான்னு தெரியும். கும்பல எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரியலன்னா உங்களுடைய முன்னோர்கிட்ட கேளுங்க, ஏய் இந்த சாமி வந்தா பேசும் ஐயா, இந்த சாமி வந்தா அருள்வாக்கு சொல்லும் ஐயா, ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பேசி வந்திருக்கு, அருள்வாக்கு சொல்லி வந்திருக்கு, துடியான சக்தி வாய்ந்த தெய்வம்னு அந்த முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த சாமியாடிட்ட போய் நீங்க போய் நின்றணும். அந்த சாமியாடி சாமி இறங்குற அந்த சாமி பரிபூரணமா உங்களுக்கு அருள்வாக்கு கொடுக்கும். ஒரு எல்லையில பேசும் தெய்வங்கள் இருக்கும், ஆடும் தெய்வங்கள் இருக்கும், பாடும் தெய்வங்கள் இருக்கும், பேசாத தெய்வங்கள் இருக்கும்.
பேசாத தெய்வங்கள். இந்த தெய்வங்களுக்கு சக்தி, பெரும் சக்தி, சிறும் சக்தி எல்லாம் கிடையாது. அந்த தெய்வம் வந்த கணமே மலைக்கு அளவான சக்தி. அந்த தெய்வத்தை பார்க்கிற அந்த தரிசனம், அவர் கொடுக்கிற ஆச்சார விபூதியில கிடைக்கும். பேசுற தெய்வத்தை விட பேசாத தெய்வத்தோட சக்தி அதிக வல்லமையா இருக்கும். அதனால உங்க குலசாமி எல்லையில யாருகிட்ட விபூதி வாங்கணும், யாருகிட்ட அருள் வாக்கு கேட்கணும்? குலசாமி எல்லைக்கு போனா நம்ம சாமியை கும்பிட்டு வர்றது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும்? சாமி ஆடி வரும் மக்கள் ஏன் எல்லையில, குலசாமி எல்லையில மட்டும் ஏன் அந்த சாமி மனுஷனை தொட்டு ஆடுது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சாமியோட சத்திய வாக்கு இருக்கிற சனங்க மேல நில்லுன்னு நிறுத்தி, உனக்கு கண் முன்னே நின்று உன்னைய காத்து நிக்கிறனத்தா போத்தா அப்படின்னு சொல்ற சாமி தான் நம்ம காவல் தெய்வங்கள், நம்மளுடைய குல தெய்வங்கள். அத்தகைய தெய்வங்கள் சக்தியை நாம புரிஞ்சுக்கிறோம். ஏதோ எல்லாரும் சொல்றதை நம்ம கேட்க கூடாது. நம்ம மனசாட்சிக்கு நமக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நாம கேட்கணும். நமக்கு ஆறறிவுல சிந்திச்சு அந்த தெய்வத்தை வெளிப்பார்வையில இருந்து இல்லாம நம்மளுடைய மனதால அந்த தெய்வத்தை நாம பார்க்கும்போது எது நல்லது கெட்டதுங்கிறது அந்த சாமி நமக்கு காட்டி கொடுத்துரும். அதனால இந்த பதிவுல அறிவோம் நண்பர்களுக்கு சொல்றேன், உங்க குலசாமி எல்லைக்கு அடுத்த தடவை போகும்போது இதெல்லாம் நீங்க அந்த இடத்துல கவனிக்கணும். சாமி என்னப்பா இத்தனை சாமி இருக்கு, எங்க எதுக்கப்பா வரவை? சாமியை வர வைக்கணும்ல, பேசணும்ல, சாமி இருக்கிறத காட்டணும்ல, அதனுடைய தெய்வம் அதனுடைய ஆயுதத்தை எடுக்கணும்ல, என்ன நடக்குது என்னங்கிறத படம் போட்டு வெளிச்சப்பட்டு காட்டணும் ஐயா. அதனால குலசாமி ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வணங்கி வர முன்னோர்கள் வணங்கி வர்றாங்க. அப்ப அந்த காலத்துல இருந்து இதெல்லாம் பேசி வந்தது உண்மையா இருந்து அந்த சாமி துடியா வந்த இடத்துல நிக்கணுமே, சொல்லணுமே, மக்க குறைய காக்கணுமே, நடந்த இழப்புகளுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு அந்த சாமியை அழைக்கணும். சாமியை போய் வணங்குறது முக்கியமல்ல, அந்த சாமி அந்த எல்லையில உணர்றதுக்கு நாம என்ன செய்யறோம், நாம என்ன முயற்சி பண்றோம்? தெய்வம் இருக்கிற தெய்வத்தை கண்ணு முன்னாடி நிறுத்த நாம என்ன, நம்மளுடைய முதலீடு என்ன இருக்கு? நாம எப்படி கடுமையான விரதம் பிடிக்கிறோமா, அல்லது அந்த சாமியாடிகளுக்கு சரியான துணையா நாம நிக்கிறோமா, அல்லது அந்த சாமி பரிபூரணமா வர்ற வாகனங்கள் அந்த இடத்துல நிலையா இருக்கா, அந்த சாமிக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கா, இல்ல குறை இருக்கா, நிறை இருக்கா, அந்த சாமி எல்லையில எந்த நிலையில இருக்கு, எல்லாத்தையும் அறிஞ்சு அந்த தெய்வத்தை நிறக்க விளக்கு எரியும் பாருங்க, நிறகூட்டி எண்ணெயில அந்த விளக்கின் வெளிச்சமா அந்த இடத்துல அந்த சாமியை நிப்பாட்டணும். அந்த சாமியோட முகம் சக்தி நாம உணர்ற அந்த உணர்வு எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கணும். அதான் அந்த குலமக்களோட ஆகச்சிறந்த முதல் பொறுப்பு. போறோம், தலைக்கட்டு வரியா கொடுக்குறோம், சாப்பிட்றோம், சாமியை கும்பிடுறோம், மகிழ்ச்சியா இருக்கோம், சண்டையை போறோங்கிற அந்த இது மட்டும் இருக்கக்கூடாது. போனமப்பா சாமியை உணர்ந்தமப்பா, சாமி என்னைய பார்த்துச்சுடா, என் கவலை தீருமடா, என் வச்ச கோரிக்கை நிறைவேறுங்கிற மனநம்பிக்கையோட வரணும்னா அந்த எல்லையில அந்த சாமியை உணரணும். உணர்றதுக்கு அந்த சாமி அந்த எல்லையில வர வைக்கணும். அதுக்கு எல்லா மக்களும் ஒண்ணு சேரணும். எப்படி சாமியினால அந்த பொண்ணு பணத்துக்காக, பொண்ணுக்காக, பதவிக்காக, அதிகாரத்துக்காக, சாமி ஆடணுங்கிற மோகத்துக்காக மட்டுமே தெய்வத்தை வணங்குவது நமக்கு எந்த ஒரு நன்மையும் அளிக்காது. உண்மையான தெய்வம் குலசாமி வருதுன்னா உங்ககிட்ட நேக்கவுட்டா வந்து நிக்கணும், மன நிறக்க சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க வீடு திரும்ப வைக்கணும். அதான் சாமி. அதனால இந்த பதிவு அறிவோம் நண்பர்களுக்கு, அடுத்த முறை நீங்க உங்க குலசாமி எல்லைக்கு போகும்போது இதை மனசுல வைங்கன்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.